என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 146 சங்கீதம் 3 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்பாதேயுங்கள். ஏனென்றால் ஒரு நாள் அவன் ஆவி பிரிந்து போய்விடும். ஆனால் தேவன் சொல்கிறார், இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசுவை நம்புங்கள். உங்கள் துன்பங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பாவத்தில் விழுந்து கிடக்கும் போது எந்த மனுஷனும் உம்மை தூக்கிவிட மாட்டான். ஆனால் இயேசு உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ரட்சிப்பை கொடுப்பார். ஆகவே ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், ரட்சிக்க திராணியுள்ள தேவாதி தேவனை நம்புங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சுமந்து கொள்வார். சங்கீதக்காரன் சொல்லும் போது கூட, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது ஆண்டவரே, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று சொல்கிறான். சங்கீதம் 139:16. ஆகவே தாயின் கருவிலே இருக்கும் போதே தேவன் உங்களை காப்பாற்றினார். தாயின் கருவிலே நீ உருவாக முன்பாகவே ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியிலே தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை நம்புங்கள். உங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். உங்களை ரட்சிக்க திராணியுள்ள, உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ள ஆண்டவராய் இயேசுவை தவிர இந்த உலகத்திலே ஒருவரையும் நம்பாதேயுங்கள். எல்லா மாயை, எல்லா அன்பும் அற்றுப்போகும். இயேசுடைய அன்பு மாத்திரம் உங்களை விட்டு போகாது. தகப்பனை போல உங்களை அணைத்துக் கொள்வார். ஆகவே இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை கர்த்தர் ரட்சித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானமும் சந்தோஷம் கிருபையும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடு கூட என்றென்றும் இருக்கும்படியாக நான் செபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.